டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் மங்களம் இன்ஃபோ அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் ஐபிஓவோட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட என்னென்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்ட்டு அதோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ண முடியும். இவங்களோட பிசினஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டனல்ஸ், பில்டிங்ஸ், ஹைவேஸ், ரோடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூலை 24 இருந்து ஜூலை 26 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து ஓப்பனிங்ல இருக்கு. பேஸ் வேல்யூ பர் ஷேர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10 rupees தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் 53 rupees ஆகும், ஹையர் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 56 rupees ஆகும் இருக்கு. ஐபிஓ லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் இஷ்யூ எவ்வளோ, அதோட ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப என்எஸ்சி எஸ்எம்இ ஐபிஓ இந்த கம்பெனி லிஸ்டட் ஆகுது. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளோ, போஸ்ட் இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ டைம்லைன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஐபிஓ ஓப்பனிங் டேட் ஜூலை 24, ஐபிஓ க்ளோசிங் டேட் ஜூலை 26, 2024. பேசிக் அலாட்மெண்ட் ஜூலை 29. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து ஜூலை 13 அன்னைக்கு ஆகுது. இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் வந்து ஜூலை 13 கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூலை 31 அன்னைக்கு இந்த கம்பெனி லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜூலை 26 5 PM முன்னாடி ஐபிஓ அப்ளை பண்ணணும். ஐபிஓ லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரீட்டைல் ட்ரேடரா நம்ம ஒரு லாட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு 2000 ஷேர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,12,000 rupees நமக்கு தேவைப்படும். ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா 100% கம்பெனி கிட்ட இருக்கு. போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022, 23, 24 டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 22, 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23, 24 கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வைஸும் நல்ல க்ரோத் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23, 24 வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் கம்பெனி நல்லா தான் இருக்கு. நெட்வொர்க் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23, 24 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்க்கும் நல்லா தான் இருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22, 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் போரிங் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ வேல்யூஸ் எல்லாமே லேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் 19th 7 இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிருக்கு. 19th 7 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் 70% தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஐபிஓ ஓபன் ஆனதுக்கு அப்புறம் 24/7/2024 அன்னைக்கு ஐபிஓ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 56 rupees இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் 46 rupees இருக்கு. இந்த கம்பெனியோட எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 102 rupees இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பாக்குறப்ப நமக்கு 82% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்சைட்ல ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த கம்பெனி டே பை டே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ எஸ்டிமேட் லிஸ்டிங் அன்னைக்கு இதே பர்சன்டேஜ்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்தது அப்படின்னா நமக்கு 80% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது நிஃப்டியோட ஃபிளக்சுவேஷன் ஏற்ற மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் கரண்ட் டைம்ல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல தான் இருக்கும். சப்போஸ் இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட்ல இல்ல லாசஸ்ல இருந்தது அப்படின்னா நீங்க லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டபிளா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.